அதை நம்ம அவ்வளோ சாதாரணமாக வந்து கடந்து போக முடியாது. இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு வருஷத்துல 6,00,000 கோடி ரூபாய்க்கு மது அருந்துகிறார்கள். ₹1 ₹2 கிடையாது, 6,00,000 கோடி ரூபாய்க்கு. ஒரு தலைமுறைங்கிறது நம்ம ஒரு 30 ஆண்டுகள் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 3 தலைமுறைகள்ல இந்த பாதிப்பு இருக்கும்பொழுது, அதற்கு பிறகு பெறக்கூடிய குழந்தைகள்ல ஜீன் மாடிஃபிகேஷன் டேமேஜ் ஆன ஜீன் இருந்து ஒரு ஆரோக்கியமற்ற குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எல்லாத்தோட ரொம்ப கொடுமை பெண்களுடைய நிலைமை, குடும்ப வன்முறை, கொலை, கொள்ளை, திருட்டு, இந்த மாதிரி எதை இருக்குங்க. இப்போ பல்லடத்துக்கு பொறுத்தவரை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கு முன்னாடி குடிக்காதுன்னு சொன்னதுக்கு வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருந்தவங்க வந்து கண்டதுண்டமாக வெட்டி வீசிய சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ குடிக்கிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு அதிகமாகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவே வந்து அழிய வாய்ப்பு இருக்குது. தமிழர்களோட ஒரிஜினல் டிஎன்ஏவே வந்து அழிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கெமிக்கல், அது வந்து ஆல்கஹாலாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான என்விரான்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கெமிக்கலாக இருக்கலாம். இதை தொடர்ந்து வந்து நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரச்சனை வந்து வரும். ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். நம்ம தொடர்ந்து வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது டேமேஜ் ஆகும். அது வந்து அந்த ஆணுடைய அந்த ஸ்பெர்ம்ல வந்து அந்த விந்துல வந்து அந்த அணுக்கள் வந்து சிதைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆரோக்கியம் அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமற்ற தலைமுறை. அது வந்து பொதுவாகவே நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தலைமுறைங்கிறது நம்ம ஒரு 30 ஆண்டுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 3 தலைமுறைகள்ல இந்த பாதிப்பு இருக்கும் பொழுது, அதற்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல இந்த இந்த ஜீன் மாடிஃபிகேஷன் டேமேஜ் ஆன ஜீன் இருந்து ஒரு ஆரோக்கியமற்ற குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதில் வந்து இப்போ எதனால வந்து இது பெரிய அளவில் வந்து வெளியில தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, பல வீடுகளில் வந்து அப்பா குடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா மகன் குடிச்சிருக்க மாட்டாரு. அப்புறம் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா அவர் குடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த மாறுதல்கள் இருக்கிறதுனால இன்னும் அந்த 1/3 அந்த த்ரெஷ்ஹோல்டு லெவல் வந்து ரீச் ஆகலை. இது தொடர்ந்து வந்து இன்னைக்கு 25% ஆண்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து இன்னைக்கு குடிக்கிறதாக வந்துட்டு சர்வேல வந்து அவங்களே ஒத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து பல பேர் வந்து சர்வே எடுக்கும்பொழுது இல்லை நான்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு 10% நம்ம சேர்த்தோன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/3 பங்கு ஆண்கள் வந்து தமிழகத்தில் வந்து குடிக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து 1% பெண்கள் 15 வயசுக்கு மேற்பட்ட பெண்களும் வந்து இன்னைக்கு வந்துட்டு குடிக்கிறாங்க. நம்ம வந்து ஈவன் ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாட்டு பார்க்கும்பொழுது மருத்துவமனை அட்மிஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வார்டுலேயும் ஒரு 5-6 பேர் படுத்திருக்காங்க. இப்போ அவங்க அது குடிக்குங்காட்டி தானே அதனால அந்த டேட்டா சர்வே வந்து உண்மையில தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வகையான பாதிப்பு. இது வந்து ஆல்கஹால் மட்டுமில்ல, பல்வேறு வகையான கெமிக்கல்ஸ் வந்து இந்த பாதிப்பு வந்து உண்டாக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை தொடர்ந்து இதே மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஜீன்ல வந்து இது வந்து இட் வில் கெட் இம்ப்ரிண்டட் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து மிக தெளிவாக தாவரங்கள்லையும் விலங்குகள்லையும் பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. மனிதர்களையும் வந்து இது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அப்போ அந்த இம்ப்ரிண்டட் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்த ஜென்ரேஷன்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இப்போ வந்து ஒரு ஆல்கஹாலிக் பேரண்ட்டுக்கு ஒரு பிறந்த ஒரு குழந்தையும் ஒரு தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து ஒரு ஆல்கஹாலிக்கா பிறந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த எந்த குழந்தை வந்து மறுபடியும் வந்துட்டு இந்த பழக்கத்துக்கு ஆளாகி அந்த மதுவுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க பார்க்கும்பொழுது ஒரு தலைமுறையாக குடிப்பவர்களுடைய வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து நிச்சயமா வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த 2 விதமான டேமேஜை வந்து நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதை வந்து எல்லாருமே ரொம்ப சாதாரணமா கடந்து போறாங்க. அதை நம்ம அவ்வளவு சாதாரணமாக வந்து கடந்து போக முடியாது. இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு வருஷத்துல 6,00,000 கோடி ரூபாய்க்கு மது அருந்துகிறார்கள். ₹1 ₹2 கிடையாது, 6,00,000 கோடி ரூபாய்க்கு மது அருந்துகிறார்கள். இந்த 6,00,000 கோடி ரூபாயில தென்னிந்திய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களில் மட்டும் 26 கோடி மக்கள் வந்து இங்க இருக்காங்க. அதாவது 20% மக்கள். இந்த 20% மக்கள் 5,00,000 கோடிக்கு குடிக்கிறாங்க. மொத்த இந்தியாவும் குடிக்கிறது 6,00,000 கோடி.
அதுல 5 லட்சம் கோடி வந்து இவங்க பிடிக்கிறாங்க. யாரு? இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, இந்த மாநிலங்கள்ல, தென்னிந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க 6 லட்சம் கோடியில இவங்க 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு பிடிக்கிறாங்க. இந்த 1 லட்சம் கோடி ரூபாயிலையும் வந்து நம்ம மேலோட்டமா பார்க்கும் பொழுது நீங்க டாஸ்மாக் உடைய வருமானம் 50,000 கோடி தானே நீங்க கேட்கலாம். 50,000 கோடி டாஸ்மாக் வருமானம். இன்னைக்கு தான் வந்து ஏகப்பட்ட கடைகள் வந்து திறந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? FL1 லைசன்ஸுங்கிறது இந்த டாஸ்மாக் பார்ல இருக்கிற லைசன்ஸ் FL1. FL2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணமகிழ் மன்றம். தெருவுக்கு தெரு இன்னைக்கு மணமகிழ் மன்றம் இருக்கு. யார் மனம் மகிழுன்னு எனக்கு தெரியல. அதை நடத்துறவங்களோட மனம் மகிழும், அந்த லிக்யூர் கம்பெனி விற்கிறவங்களுடைய மனம் மகிழும். ஆனால் அதை குடிக்கிறவங்க இந்த மணமகிழ் மன்றத்துல வந்து என்ன டாஸ்மாக் பாருக்கும் மணமகிழ் மன்றத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட அந்த மணமகிழ் மன்றத்துல போய் குடிச்சு பழகிறாங்க. ஸோ அதனால அதே மாதிரி FL3 லைசன்ஸ், FL3 அதுவும் ஸ்டார் ஹோட்டல்ஸ், FL3A, FL3AA, FL3B, FL12ங்கிறது இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறாங்க, பேங்க்வெட் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம், இது மாதிரி எதில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அங்கே வந்து லைசன்ஸ் வந்து அது FL2 லைசன்ஸ். இதெல்லாம் இல்லைங்கிறதுல நம்ம வந்து பொதுமக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதில் வந்து இது ஒரு மீதி 50,000 கோடி வந்து இங்கே வந்து சுழல்கின்றது, கள்ளப்பணமாக இந்த 50,000 கோடி சுழல்கின்றது. அதனால தான் இந்த அரசியல்வாதிகள், மது தயாரிப்பவர்கள், இந்த நிறுவனங்களை நடத்துபவர்கள், அதாவது அதிகாரபூர்வமாக அரசுடைய டாஸ்மாகுடைய டேர்ன் ஓவர் 50,000 கோடி என்றால் கள்ளப்பணமாக 50,000 கோடி ரூபாய் புழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசுக்கு வரக்கூடிய வருமானத்துல 50,000 கோடி இல்லைன்னா அரசு எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 50,000 கோடியில 25,000 கோடி அந்த மது கம்பெனிக்கு தான் போகுது. அந்த வேலை செய்யற அந்த அவங்களுக்கு சம்பளமாகவும் அதை மெயின்டைன் பண்றதுக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து 25,000 கோடி பாதி போயிடுது. பாதி அந்த எக்ஸைஸ் டியூட்டியா வர்றது மட்டும்தான் அரசாங்கத்தோட வருமானம். 4 லட்சம் கோடிக்கு மேல ஒரு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு இந்த 25,000 கோடியெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு சாதாரணமாக வந்து நம்ம கடந்து போகாம இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையாக, மக்கள் பிரச்சனையாக எடுத்து இதை வந்து சரி பண்ணணும். இது ரொம்ப ஒரு உங்களுக்கு எளிமையாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க, கனவு காணுங்கள் அப்படின்னு இளைஞர்களுக்கு சொன்னாங்க, குழந்தைகளுக்கு சொன்னார். அதே மாதிரி ஆசைப்படுங்கள், அத்தனைக்கு ஆசைப்படுங்கள்னு சொன்னாங்க. அதாவது ஆசைப்பட்டா தான் நம்ம அதை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தவறான அர்த்தத்தில் கிடையாது. ஆசைப்படுங்கள், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும், நல்ல வசதியாக நல்ல விதமாக வாழணும், அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம வந்து கடவுள் வந்து உன்னுடைய கனவுல வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்ப, இந்த கற்பனை திறனை வளர்த்துறதுக்காக குழந்தைகள்கிட்ட இந்த கேள்விகளை கேட்பாங்க. ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் எப்படி கேட்டீங்கனாலும், இன்னைக்கு ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகிட்டையோ ஆண் குழந்தைகிட்டையோ நீங்கள் போய் கேட்டீங்கன்னா, எங்கள் அப்பா குடிக்காம வீட்டுக்கு வரணும், அதுதான் என்னுடைய கனவு, அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் கடவுள் வந்தாருன்னா நான் கடவுள்கிட்ட அதுதான் நான் வரமா கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் வேணாலும் போய் கேட்டு பாருங்க. பொறுமையாக அந்த குழந்தைகளோட கொஞ்ச நேரம் பழகி விளையாடி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா உங்கள் மனதளவில் வந்து நீங்கள் நொறுங்கி போயிடுவீங்க. அந்த குழந்தைங்க அவங்க உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த செய்தியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பெண்களால் இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிறாங்க, ஹோட்டலில் இந்த ஒரு சாதாரண பணிக்கு வந்துட்டு வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலைக்கு வராங்க. இந்த வீட்டு வேலைக்கு வரக்கூடிய பெண்கள், ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், இந்த சிறு சிறு வேலைகள் கிடைக்கிற வேலை செய்யக்கூடிய பெண்கள்கிட்டலாம் நீங்கள் ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா, நீங்கள் என் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு காசு கொண்டு வர மாதிரி இருந்தால் நான் ஏன் இத்தனை கஷ்டம், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சோறாக்கி இந்த குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த அம்மா வேலைக்கு 4 வீட்டுக்கு வேலைக்கு போய் அல்லது ஒரு 4 இடத்துல வேலைக்கு போய் என்ன நான் பார்த்த ஒரு அதுலேயும் ஒரு நல்ல விஷயம், நிறைய பெட்ரோல் பங்க்ல நிறைய இடத்துல இவங்களுக்கு நைட் டியூட்டி கொடுக்கறது இல்லை. பெண்கள் அப்படின்னு சொன்னால் பகல் டியூட்டி
அவங்க குழந்தைகளை பார்க்கணும், வீட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் வந்து இளகிய மனம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி பலரும் இந்த இளகிய மனம் படைத்தவர்களால தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு. சார் இப்ப குடிப்பழக்கம் வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ குடுக்குது அப்படின்னும் பொழுது, இப்ப சொசைட்டி லெவல்ல வந்து என்னென்னலாம் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு சார்? மாற்றங்கள் வந்து இப்போ அதாவது பாதிப்புகள் கேட்கிறீங்களா? மாற்றங்கள் கேட்கிறீங்களா? பாதிப்புகள் லைக் அப்படின்னு சொல்லி லைக் அதான் அந்த அதோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து மேனிஃபோல்ட் ஆகுதுன்னு சொல்றேன் சார். அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. எங்கெல்லாம் நீங்க அதனுடைய பாதிப்பு வந்து வெளிப்படையா தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கல்லீரல் சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ பிரிவுகள் அரசு மருத்துவமனைகளிலும் சரி, தனியார் மருத்துவமனைகளிலும் சரி, அதுல மிக அதிகமான நோயாளிகள் வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிற நோயாளிகள் மஞ்சக்காமாலையோடையோ அல்லது வயிறு வீங்கி லிவர் ஃபெயிலியர்ல வந்து அட்மிட் ஆகுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் வரும்போது அவங்கள காப்பாற்ற முடியறதில்ல. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் 40 லட்சம் 50 லட்சம் செலவாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் சாயந்தர நேரம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பெட் 100 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நீங்கள் தாலுக்கு நான் தாலுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் வட்டார மருத்துவமனைகளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்கின்றது. கத்தி குத்துப்பட்டவன், அடிபட்டு வந்தவன், ஆக்சிடென்ட் ஆகி பைக்கில் இருந்து கீழே விழுந்து வந்தவங்க, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 10-15 பேராவது இந்த மாதிரி வராங்க. அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டர் நைட்டில் மதியானத்துக்கு மேலே அல்லது ஈவினிங்க்கு மேலே ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க, 2-3 நர்ஸ், மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 5 மணிலேருந்து அந்த 8 மணி வரைக்கும் இவங்களை வந்து சமாளித்து அந்த மருத்துவமனையை வந்து நம்ம கொண்டு போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அதே மாதிரி ரோட்டில் இன்னைக்கு வந்து இப்போ பாரா இருந்தாலும் சரி, மனமயில் மன்றமாக இருந்தாலும் சரி, மது அருந்திய அடுத்த 5லிருந்து 10 நிமிடங்கள்ல அந்த போதை ஏற ஆரம்பிச்சிருது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வந்து பிளட் லெவல் வந்து பீக் வந்துடுது மேக்சிமம் அதிகபட்சம். அப்போ அவங்க வந்து அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு எப்படி அவங்க வீட்டு வரைக்கும் போவாங்க? யாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மதுக்கடையில் குடிக்க மாட்டாங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடையில் போய் தான் குடிப்பாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய லாரிகள், நீங்கள் லாரி டிரைவர் இன்டர்வியூ பண்ணுங்க, அவங்க 5 மணிக்கு மேலே வண்டி எடுக்க மாட்டாங்க, 11 மணிக்கு மேலே தான் வண்டி எடுப்பாங்க. ஏன்னா யாராவது வந்து 2 வீலரில் வந்து விழுந்து நம்ம பொழப்பே கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாபாவில் போய் பார்த்தீங்கன்னா அல்லது இந்த ஹைவேஸில் வந்து பார்க்கிங் ஸ்லாட்டில் போய் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே எந்த வண்டியுமே மூவ் ஆகாதுங்க. எல்லாமே நிறுத்திட்டு டிரைவர்ஸ் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. 10 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு தாபாவில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே இந்த குடிகாரர்கள் வண்டி ஓட்டுறது வந்து போனதுக்கு அப்புறம் தான் அது வருது. ஸோ இது வந்து ஒரு விஷயங்க. எல்லாத்தோட ரொம்ப கொடுமை பெண்களுடைய நிலைமை, குடும்ப வன்முறை, கொலை, கொள்ளை, திருட்டு, இந்த மாதிரி எதை எடுத்தீங்கன்னா இப்போ பல்லடத்துக்கு பக்கத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கு முன்னாடி குடிக்காதுன்னு சொன்னதுக்கு வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருந்தவங்களை வந்து கண்டதுண்டமாக வெட்டி வீசிய சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லடத்துக்கு பக்கத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாள் எடுத்தீங்கன்னா, எந்த செய்தித்தாளை எடுத்தீங்கன்னாலும் சரி, ஆங்கில பத்திரிகையாக இருந்தாலும் சரி, தமிழ் பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இந்த குடியினால் ஏற்பட்ட கொலை, கொள்ளை, திருட்டு, விபத்துகள், இந்த மாதிரி வந்துட்டு சம்பவங்கள், செய்திகள் இல்லாமல் நீங்கள் ஒரு நாளும் பேப்பர் பார்க்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலையில இந்த குடியால பாதிக்கப்படாத ஒரு நபர் கூட கிடையாது. ரோட்ல போகும்போது திட்டியிருப்பாங்க, சத்தம் போட்டிருப்பாங்க, கெட்ட வார்த்தையில பேசியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. ஒரு நம்ம குடும்பத்திலேயே அல்லது வந்து நம்ம சொந்த பக்கத்துல நம்ம பணிபுரியக்கூடிய அலுவலகத்துல இன்னைக்கு குடியால பாதிக்கப்படாத ஒரு நபரையாவது நீங்க காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காட்ட முடியாதுங்க. ஏதாவது ஒரு விதத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த குடியால, இந்த போதையால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். கண்டிப்பா புரியுது சார். என்னன்னா இப்ப கோவிட் வந்து மீண்டும் தலையெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். இது உண்மையா சார்? மீண்டும் ஒரு பெருந்தொற்று வர வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு வந்து கோவிட் அந்த வைரஸ் வந்து ஏற்கனவே அது வந்து ஒரு சீசனல் இன்ஃப்ளூயன்ஸான்னு நம்ம சொல்றது. அந்த கோவிட் வைரஸ் மாதிரியே வந்து அந்த அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து பல வைரஸ் வந்து இன்னைக்கு சாதாரண சளி, கொரோனா வைரஸ் வந்து இன்னைக்கு சளி காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக வந்து அது மாறிடுச்சு. ஸோ அதனால அது நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேண்டமிக்காக அந்த தேர்ட் வேவே வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து வரல. முதல் அலை, 2ஆம் அலை மிகப்பெரிய அளவில் இருந்தது. 3வது அலை வந்து நம்ம எளிதாக கையாளக்கூடிய அளவில் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால இந்த சூழ்நிலையில கோவிட்-19 வந்து பெரிய அளவில் ஒரு பிரச்சனையா உருமாறுறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. ஏற்கனவே ஒரு ரவுண்டு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ப்ளஸ் தடுப்பூசியும் வந்து பெரிய அளவில் வந்து நம்ம
கோவிட் தடுப்பூசியும் போட்டிருக்கிறதுனால அது அது ஏற்கனவே சீசனல் இன்ஃப்ளூயன்ஸாகவும் மாறிட்டதுனால இனி மறுபடியும் அது ஒரு பெரிய அலையாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று உறுதியாக கூற முடியும். ஸோ அப்போ வெறும் மைனர் கேசஸாக தான் இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? பெரிய த்ரெட் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? டெஸ்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வரும். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு எச்சரிக்கை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் ரத்த சொந்தமானவர்கள் ஏற்கனவே மருத்துவமனையில் இறந்திருந்தாலோ, மருத்துவமனையில் போய் ஆக்சிஜன் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீரியஸான கண்டிஷன் போயிருந்தாலோ, அவங்க வந்து இப்போ ஒரு கடுமையான சளி ஜுரம் வரும்போது டெஸ்ட் பண்ணிக்கிட்டு எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடிக்கு வந்துட்டு அதே நேரத்தில் நம்ம அந்த உடலில் வேறு வியாதி இருக்கிறவங்க, இந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறவங்க, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, உடலில் ஏதோ ஒரு காரணத்தினால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிறைய பேர் கூட்டம் கூடுற இடத்துக்கு, ஒரு சினிமா தியேட்டர், ஒரு நிறைய கூட்டம் கூடக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் போகிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சார், புதுசாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அரசு, தாவைக்கா தலைமையிலான அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்கு? முதல்வர் விஜயுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சத்தை பற்றியே இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்ல ஓரிருவர் தான் வந்து லஞ்சம் கூடாது, லஞ்சம் வாங்குவதை விடமாட்டேன் என்று குறைந்தபட்சம் பேசக்கூடிய அளவிற்காவது ஒரு தைரியம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஸோ அதில் குறிப்பாக வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்கக்கூடாது, மக்கள் பணத்தை தொடுவதை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் படைத்தவராக இருக்கின்றார்கள். ஸோ அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்களுடைய பலம் இருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது போல ஒரு மிகப்பெரிய மக்கள் பலம் இருக்கிறது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ, அவரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களையோ நம்பி அவருடைய அரசியல் பயணம், அவருடைய பதவி, யாரை நம்பியும் அவருடைய பதவி இல்லை. அதனால அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குழந்தைகளின் கனவு, இந்த குழந்தைகளின் ஆசை, இந்த குழந்தைகளின் விருப்பம், இதை வந்து அவர் நினைச்சா நிறுத்த முடியும், நினைச்சா அதை வந்து நிறைவேற்ற முடியும். இந்த மதுவை இன்னைக்கு வந்து கஞ்சாவை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்றாங்க. கஞ்சா வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து, ஸ்கூல்ல, காலேஜ்ல இருந்து, ஹாஸ்டல்ல இருந்து செக் பண்றாங்க. அதை செக் பண்ணி உனக்கு யாரு வித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வித்தவர்கிட்ட போய் உனக்கு இங்கிருந்து வந்ததுன்னு கேட்டு அப்படியே அந்த செயினா வந்து அது சரசரன்னு கடந்த ஒரு மாதம் 1.5 மாதம் கண் முன்னாடி நமக்கு வந்து வெளிப்படையா தெரிகின்றது. அதே மாதிரி இந்த லஞ்சம் வாங்குவதும் மிக வெளிப்படையாக அதில் வந்து ஒரு நேர்மையான நிர்வாகம் நடக்கிறது என்பது, அதாவது ஒரு வெளிப்படையாக வந்து இந்த விஷயங்கள், இந்த கஞ்சா விஷயத்திலும் சரி, போதை மருந்துகள் விஷயத்திலும் சரி, லஞ்ச விவகாரங்களிலும் சரி, ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு எண்ணம் வந்து பொதுமக்கள் மத்தியில், என்னை போன்றவர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் வந்து உருவாகியிருக்கின்றது. அதனால அவர் நினைத்தால் இந்த மதுவை முழுமையாக ஒழிக்க முடியும். மதுவிலக்கு கொண்டு வந்துட்டோம்னா கள்ளச்சாராயம் வரும், அரசாங்கம் நடத்துறதுக்கு பணம் இருக்காது, இப்படியெல்லாம் பல விதமாக வந்து பொருளிகள், தவறான தகவல்களை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அசராம ஒரு இந்த பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிலை நிலவ வேண்டும் என்றால், நல்ல ஒரு தலைமுறை வந்து உருவாக வேண்டும் என்றால், அவர் அந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஸோ இத்தனை நாள் வந்து நாங்கள் வந்து அதிகமாக இதை பற்றி பேசினாலே நமக்கு பிரச்சனை வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு தெரியாதில்லை. ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு பேசக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. ஸோ அதனால அவருக்கு ஒரு பொது சுகாதாரத்துறையில் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலே மக்களோட மக்களாக பழகி ஒரு அதிகாரி, ஒரு அலுவலர் என்ற முறையிலும், ஒரு மருத்துவர் என்ற முறையிலும், தமிழகத்தின் ஒரு குடிமகன் என்ற முறையிலும் அவரை என்னுடைய இருகரம் ஊப்பி முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு குஜராத் மாநிலத்தில் செய்ய முடிந்திருக்கின்றது. நம்மளை விட மிகவும் பின்தங்கி இருக்கின்ற பீகார் மாநிலத்தில் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களால் அந்த மதுவிலக்கை கொண்டு வர முடிந்திருக்கின்றது. மிசோரம், நாகாலாந்து மாநிலங்களில் மதுவிலக்கை கொண்டு வர முடிந்திருக்கின்றது. ஏற்கனவே தமிழகத்தில் 35 ஆண்டு கால மதுவிலக்கு இருந்தது. 1971 தான் அந்த மதுவிலக்கை விலக்கி கொண்டார்கள்.
அதனால் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் இந்த மதுவை முழுமையாக ஒழிக்க வேண்டும். அவரை சுற்றி இருக்கக்கூடிய தவறான தகவல், அரசுக்கு இந்த 4 லட்சம் கோடி பணம் இருக்கக்கூடிய பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் இந்த 25,000 கோடி இன்னைக்கு கனிம வள கொள்ளையை வந்து தடுத்தாலே இந்த 25,000 கோடியில் பாதிக்கு மேலே அந்த பணம் வந்துடும். ஸோ அங்கங்கே இந்த லஞ்சத்தை தடுக்கும் பொழுது தானாகவே அரசுடைய வருமானம் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சார், நன்றி சார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.